இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அம்மா தான் கேட்டிருக்கிறா. எல்லாம் 2 கிலோ படி கேட்டிருக்கிறா. வாங்க நாங்கள் என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்க்கலாம். மாசி கருவாடு வந்து 2 கிலோ கேட்டிருக்கிறா. மற்றது மாசி சம்பல் வந்து 2 கிலோ கேட்டிருக்கிறா. மற்ற கறித்தூள் வந்து 2 கிலோ. மற்ற இது வந்து நெத்தலி கருவாடு வந்து அதுவும் 2 கிலோ. மற்ற இது பெரங்குட்டான் வந்து 1.25 கிலோ. அது அந்த நிற பிரச்சனைக்காக 1.25 கிலோ படி ஆகியிருக்கிறோம். மற்றது வந்து இது முக்கியமாக இறால் கருவாடு பார்த்திங்களா, இறால் கருவாடு அதுவும் 2 கிலோ தான் கேட்டிருக்கிறா. இவ்வளோ தான் இப்போ அம்மா கேட்டிருக்கா. இதை இப்போ நாங்கள் அனுப்ப வலிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் டர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் கருப்பு எள்ளை வச்சு இன்றைக்கு எள்ளுப்பா தான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் ஏற்கனவே 2 வீடியோ வெள்ளை எள்ளை வச்சு போட்டுட்டேன். அதாவது இந்த கருப்பு எள்ளில் வந்து இன்னும் கூடிய சத்துக்கள் இருக்குது. அதனால் சில வெளிநாட்டு உறவுகள் வந்து இந்த கருப்பு எள்ளில் தான் எள்ளுப்பா கேட்கினோம். நான் வந்து கூடுதலாக வெள்ளை எள்ளு தான் எல்லோரும் விரும்புகிறபடியால் நான் வெள்ளை எள்ளையே இடித்து கொடுத்து கொள்வது. சுகர் வருத்தக்காரர் எல்லாம் இந்த கருப்பு எள்ளை தான் விரும்பினோம். அதோடு வந்து உடம்புக்கு வந்து நல்ல வலிமை ஊட்டக்கூடிய இந்த எள்ளுப்பான்னு சொல்ல வேணும். ஏன்னு சொன்னால் எல்லா சத்தும் இந்த எள்ளில் அடங்கி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு உருண்டையாவது சாப்பிட்டு பாருங்கோ. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கோ, இல்லை சாப்பிட வேணும். இல்லையான்னு சொன்னாலும் எள்ளையாவது அந்த சாப்பாடில் சேர்த்துக்கொள்ளுங்கோ. வேறு எதுவும் ஐட்டம் இருக்குது அவங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு? என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த கருப்பு எள்ளுப்பா வந்து கண்டிப்பாக எங்கே கிடைச்சாலும் வேண்டி சாப்பிடுங்கோ. இல்லைன்னு சொன்னால் செஞ்சாவது சாப்பிட்டு கொள்ளுங்க. நான் வந்து வீட்டை வந்து உடல் இருக்கிறபடியே நான் உடலில் தான் இடித்து காட்ட போகிறேன். அதாவது இப்போ வந்து முந்தைய காலத்தில் உடலுக்குள்ளேயே போட்டு துவைச்சி தான் எல்லாம் செய்கிறவியல். நான் இப்போத்திய காலத்தில் வந்து மிக்சியில் போய் இந்த எள்ளுகளையெல்லாம் கழுவி நீட் பண்ணி போட்டு அடிச்சுட்டு கொண்டு வந்து உடலுக்குள்ளே துவைக்கல எங்களுக்கு அதில் அட்டவாசி வேலை பார்க்க போனால் முக்கால்வாசி வேலையும் அங்கே முடிஞ்சிடும். காவாசி வேலை தான் இந்த உரலுக்குள்ள துவைக்கிற வேலை. வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து சின்ன உரல்களுக்குள்ள வச்சு உண்மைக்கு துவைச்சி எடுக்க இயலாது. ஆனால் மிக்சியில் போட்டு துவைக்கிறதும் குட்டி உரலுக்குள்ள போட்டு துவைக்கிறதும் எள்ளுப்பா மாதிரி வராது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து நாங்கள் பெரிய உரலுக்குள்ள போட்டு நாங்கள் ஒரு 4 குத்தைக்குள்ள அந்த வார பிட்டண்டு அப்படி அந்த எள்ளுப்பா வந்து அந்த பிட்டண்டு கொண்ட எண்ணெயில் வருமே, அதுதான் சுவை ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நான் பாருங்க இன்றைக்கி 2 வெள்ளை எள்ளுப்பா 2 முறை போட்டுட்டேன். இதுதான் பெஸ்ட் டைமாக இந்த கருப்பள்ளியில் செய்கிறேன். அதாவது நான் வேறு உறவுகளுக்கு நான் வந்து எள்ளுப்பா இடித்து கொடுத்துட்டேன் இப்படி கருப்பள்ளியில். ஆனால் வந்து இந்த வீடியோ மூலம் இன்றைக்கு தான் முதல் முறையாக செய்ய போகிறேன். வாங்க இப்போ அந்த கருப்பெள்ளுப்பா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கூறிய பொருள்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது உங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கள்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கருப்பெல்லாம் நாங்கள் வெயிலெல்லாம் நல்ல வடிவாக நீட்டாக எல்லாம் கிளஞ்சி கழுவி காய வச்சிடுவேன் சொன்னால் எப்படியும் நாங்கள் கடையில் வேண்டிய கூட ஒரு கழுவி கிளஞ்சி காய வச்சு எடுக்கணும். நான் வந்து ஏற்கனவே கழுவி காய வச்சுட்டு இங்கே வந்து பாருங்க நல்லா நீட்டாக இருக்குது. பாருங்க கருப்பெல்லாம் நல்லபடியாக அந்த என்னென்னு சொல்கிற ப்ரௌன் கலர் ஆக கருப்பண்ட எள் இல்லை, அது வந்து ஆக கருத்த எள் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால் இதுவும் கருப்பெள்ளு தான். இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலரும் சேர்றது. ஓகே, இதை வந்து நாங்கள் இப்போ வெளிநாட்டு உறவுகளுக்காக டக்காண்டு இடிக்கணும். இதை நீட்டாக கழுவி வச்சாச்சு. இப்போ வாங்க நாங்கள் இதை வந்து நாங்கள் முதல்ல மிக்சியில் அடிச்செடுப்போம். அப்படியே நாங்கள் இந்த எள்ளு வந்து சூட்டோடையே அடிச்செடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல இதமான இதாக வரும் எள்ளுப்பாவும். இப்படியே போய் மிக்சியில் போட்டு நல்ல வடிவாக அடித்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து நாங்கள் கருப்பெல்லாம் நல்ல வடிவாக மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்த அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சூட்டோட ஏன் அடிக்கிறேன்னு சொல்கிறத நான் விட்டுட்டேன். என்ன சொன்னால் அப்போ தான் எண்ணெய் வந்து எங்களுக்கு இடிச்சு கொண்டு வரைக்கணும் இல்லை வட்டிவாக பேர்ந்து கொண்டு வரும். அப்போ அதான் எங்களுக்கு அந்த எள்ளுப்பாவே அந்த எண்ணெய் வாரதில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் எண்ணெய் ஒன்றும் எடுக்க போகிறது இல்லை. நாங்கள் இப்போ வந்து இதை நாங்கள் உரலில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு இடிச்சு எடுப்போம். உரலெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டோம். ஏற்கனவே நாங்கள் எள்ளுப்பா அடிக்கிற உரல் தான். இப்போ வந்து நாங்கள் உரலுக்குள்ளே இந்த எள்ளை போட்டுக்கொள்வோம். முதல்ல வந்து நாங்கள் அளவாக போட்டு இடிப்போம். அரைவாசியை இடிச்சு எடுத்துட்டு அரைவாசியை அப்புறம் இடிப்போம். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் கொதி சுடு தண்ணியாக ஊற்றிக்கொள்ளுவோம். கிணக்க ஊற்றக்கூட ஒரு அளவில் உங்களுக்கு தெரியும் தான், அந்த அளவில் ஊற்றிக்கொள்ளுங்க. இனிமேல் வந்து நாங்கள் வடிவாக இதை இடிச்செடுக்க வேணும். முதல் வடிவாக இடித்த அப்புறம் தான் நாங்கள் மிச்ச பொருள் எல்லாம் சேர்க்க வேணும். நான் இதுக்கு சேர்க்கிற பொருள் வந்து அங்கால காட்டுவேன். இனிமேல் தான் காட்ட போகிறேன். இதை முதல் இடிப்போம்.
என்ன ஒட்டி பார்க்குறீங்க? என்ன அடிக்க போகிறீங்களா? வாங்க, ஆசையாக இருந்தால் அடிங்க. இந்தாங்க அடிங்க. இங்கே கருப்பு அடிப்பாங்க, கருப்பு சட்டையும் போட்டுக்கிறாங்க. இல்லை அடிக்கணும், வடிவம் அடித்தாதான். நாங்கள் இதுக்குள்ள எண்ணெயில் ஒன்றும் எடுக்கிறேன் இல்லை, அப்படியே தான் அடிக்கிறோம். நாங்கள் இந்த சுடுதண்ணி ஏன் போடுறோண்டால் அந்த நாங்கள் உளுத்தம்மா கொஞ்சம் சேர்ப்போம், இனிப்பு சேர்க்கக்குள்ள அந்த நல்ல பதமாக வரும். இல்லைன்னு சொன்னால் கட்டசி மட்டும் வராது. உளுத்தமாக சேர்க்குறக்காண்டி சுடுதண்ணி விடுறே இல்லை, அந்த எண்ணெயை வர பண்ணுறதுக்காக தான் இந்த சுடுதண்ணியை விடுறது. தாங்க வாங்க வாங்க, நான் மாறி மாறி அடிக்கும். இல்லை இல்லை இன்னும் விடக்கூடாது. இப்போ வந்து நாங்கள் கிடக்கிற எல்லையும் போட்டு அடிக்க போகிறோமேனு சொன்னால் இடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ மிச்சத்தையும் நாங்கள் போடுவோம். டிங்கோ டிங்கோ சுடு தண்ணி விடணும் கொஞ்சம். திருப்பவும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டு வடிவ அடித்து எடுக்கணும். கொதி சுடு தண்ணியாக விடணும். பொலிசிங்க வருது. அது என்னன்னா சுடு தண்ணியை இழுத்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்க, இந்த எண்ணெய் வந்து இந்த ஓ ஓ ம் எண்ணெய் வந்துடுது உங்களோடக்கா. எப்படிங்க புளிஞ்சு பார்ப்போம் பாருங்க. இங்கே பாருங்க எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் வருது. இதை வந்து நாங்கள் எடுக்க போகிறது இல்லை, இங்கே பார்த்தீங்களா இங்கே எண்ணெய் பார்த்தீங்களா எண்ணெய் இதான் எண்ணெய். இப்போ வந்து நாங்கள் இது ஒரு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் தான். ஆனால் அப்படி எண்ணெய் எடுத்து அப்படியே விட்டுவோம் என்ன. சரி இடிங்க, இன்னும் ஒரு அடித்து போட்டு போடட்டா. இந்தியாவில் வாங்க என்னென்ன பொருள்னு காட்டுவோம். இந்தியாவில் வந்து எவ்வளவு நீங்கள் 1/2 கிலோ எள்ளு எடுத்தீங்கன்னு சொன்னால் 1/2 கிலோ பெனங்கட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி கணக்கில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து 3/4 கிலோ அளவில் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் குறிய பெனங்கட்டி எடுத்துருக்கேன். 3/4 கிலோ எள்ளுக்கு கொஞ்சம் குறிய இனிப்பு கொஞ்சம் குறைப்பா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதே அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் கணக்கு அதே அளவுக்கு தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுண்டு நல்ல உளுத்தம்மா அந்த கோதல் அன்னிக்கு நல்ல வடிவாக வறுத்தடுங்கோ. கோதல் அன்னிக்கு எடுங்கோ, எடுத்து போட்டு நல்ல வடிவாக நீங்கள் மிக்சிலையோ இல்லைன்னா மில்லில் கொடுத்து அடிச்சிடுங்கோ. கருத்தை உளுந்த தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகு சீரகம் இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் இப்போ வந்து வெள்ளடிச்ச குறையில் கிடக்குது பெனங்கட்டியே சேர்த்துக்கொள்வோம். இங்கே பார்த்தீங்களா, இனிமேல் வந்து நாங்கள் சுடுதண்ணி ஒன்றும் சேர்க்கக்கூடாது. முதல் விடுற சுடுதண்ணி தான் எண்ணெயை கண்டாப்ப நாங்கள் சுடுதண்ணி சேர்க்கக்கூடாது. பார்த்தீங்களா அவ்வளோக்கு எவ்வளோவா அப்படியே இவருக்கு சொல்லப்படுது. என்னண்டு என்னன்னு சொன்ன உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்தி இடிப்பிக்குதாமண்டு. என்ன கஷ்டப்படுத்தி இருக்கிறான். அப்ப என்ன கஷ்டப்படுது? 2 பேரும் இப்படித்தான் இது வெள்ளுப்பா தான் மூச்சு வாங்குது. வெள்ளுப்பா அடிக்கிறோம் சும்மா கஷ்டம். அது இப்ப நான் அடிச்சு போட்டு கொடுத்துருக்கேன். இப்ப நான் வாங்க அடிக்க மாறி மாறி இடிக்கிறேன்.
பாருங்க அது இந்த பதம் வந்து விட அது உலாக்கி எடுக்கங்க. பார்த்தீங்களா இப்படி இடிச்சு கொண்டு போகணும். இப்போ வந்து அந்த பெனங்குட்டான் வந்து நல்ல வடிவா கரைஞ்சி ஒன்று வந்துடுது. அப்படி இருந்து ஒரு கொஞ்சம் கிடாக்கு இழுக்குது பாருங்க. தூரில் பாருங்க உலாக்கிய இவ்வளோ ஆட்டாம்போ. இப்போ நாட்டில் வந்து பெட்ரோல் இல்லையா, நேற்று ஃபுல்லாக பெட்ரோல் சைட் எல்லாம் ஊட்டியே முண்டு அவ்வளோ எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் இல்லையா, ஒரு பிரச்சனை, கேஸ் இல்லை, ரெண்டாவது பிரச்சனை, இலங்கையில் எல்லாம் பிரச்சனை தான். இன்னத்தை சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் கிடக்கிறதுக்கு அந்த அந்த அம்மா சொன்ன மாதிரிக்கு இன்னும் முளைக்கிறீங்க போடாக்கு. அந்த இடிச்ச கலைக்கும் தானே கடைக்கு. அப்போ பெட்ரோல் இல்லை, அதில் உண்மை சம்பவம் 2-3 எடுத்து வாங்க. இப்போ வந்து நாங்கள் உளுத்தமா சேர்ப்போம். இனிமேல் வந்து உளுத்தமா சேர்த்துட்டு கொஞ்சம் பிட்டாட்டி கொண்டு தான் இடிக்க வேணும். அந்த அப்படியே வச்சு இடிக்கக்கூடாது, அப்படியே பறக்கும், தெரிச்சு பறக்கும். அடுத்தது வந்து நாங்கள் சின்ன மிளகு சீரகம் இது வந்து என்ன போடணும் கண்டிப்பாக. மிளகு சீரகம் இதை இறுக்கி ஓங்கி இடிக்கலாது, எல்லாம் பறந்துடும். அப்படியே துவைங்க இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, துவைக்கிறேண்ணே. இது வந்து இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி பிரட்டி துவைக்கும். ஆனால் கலர் தான் எப்படி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு தான் அந்த அம்மா சொன்னேன் என்ன. நல்ல டேஸ்ட்டாமோ, நல்ல டேஸ்ட்டும். ஓ சில பேருக்கு இது விருப்பம் என்ன. சில பேர் கோது உளுந்து வந்து கோது நீக்காமல் அப்படியே உளுத்தம்மா அடிப்பினேன். இப்போ மிச்சத்தையே நாங்கள் உளுத்தம்மா சேர்ப்போம். நாங்கள் அந்த அளவு எடுத்தால் அந்த அளவு சரியாக தான் வந்து செய்கிறோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது தானே சமையல் கணக்கில். இது வந்து இந்த அளவுக்கு சரியாக வரும். ஆனால் பயிற்சி, உடம்பு பயிற்சிக்கு இது நல்லதா செய்யுங்க. ஓட தேவையில்லை, அந்த எக்ஸசைஸ் செய்ய தேவையில்லை, கொண்டு வந்து தேவையில்லை. உரலும் குடாமும் இருந்தாலே சரி. குளத்தில் என்ன நாங்கள் இடிச்சு எடுப்போம், வடிவடிச்சு எடுப்போம். நான் கடிக்கு வரேன். ரைட். பார்த்தீங்களா அல்லுப்பா, இந்த மாதிரி வரும். இது எல்லா பக்கமும் இடிச்சு எடுக்கணும். இதெல்லாம் அந்த உரல் உலக்கையில் இடிச்சு எடுக்கிற எள்ளுப்பா இப்படித்தான். இப்போ வந்து எங்களுக்கு இடிச்சு முடிஞ்சது. நாங்கள் அள்ளி எடுப்போம் என்ன. ஓகே எப்படிங்கோ அள்ளி எடுப்போம். நான் அங்கே டெலிஃபோன் காய்க்க போயிட்டேன் கொஞ்ச நேரம். இங்கே பார்த்தீங்களா, இல்லை இருக்கு என்ன பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கு நெஞ்சு, நல்ல சொப்டாக வந்திருக்கு நெஞ்சு. ஒரு நல்ல ஒரு சைனிங் எண்ணெய் எடுக்காது ஏன்னா இல்லை சைனிங்காக இருக்குது. அந்த ஆக போன முறை வேண்டி ஆக கருப்பள்ளியில் அடிச்சுனாங்களே இல்லை, அது ஆக ஒரு நல்ல ஓ. ஆனால் கருப்பள்ளி தான் கொஞ்சம் ப்ரௌன். அப்பா நல்ல வைரமாக இருக்குண்ணே. இப்படி எல்லாத்தையும் அள்ளி எடுப்போம். ஓகே உத கொண்டு வையுங்கோ. இப்போ வந்து நாங்கள் கக்கிலோ சொண்டை போட்டு இதை வந்து நல்லா அப்படியே அமர்த்தி எடுப்போம். முதல்ல இதை வந்து நல்ல வடிவாக அமர்த்தி எடுக்கணும். பார்த்தீங்களா என்ன மாதிரி சொப்டாக இருக்குண்டு. பார்த்தீங்களா இப்படி வேற வேணும். இப்படியே அமர்த்தினா எல்லாம் சைனிங்காக வரும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் உருண்டை எடுத்து கொள்ளலாம். பார்த்தீங்களா எண்ணெயை இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாங்கள் உருண்டையாக்கி கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் 2 கேக்லஸ் போட்டுட்டு எடுத்து எவ்வளவு சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நாங்கள் உருண்டையாக்கி கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் எண்ணெயெல்லாம் எடுக்காதபடியாக நாங்கள் எண்ணெய் தொட்டு தான் இந்த உருண்டை ஆக்கணும் இல்லைன்னு சொன்னால் இதுலேயே எண்ணெய் வருது. பார்த்தீங்கன்னா நல்ல வழியாக இருக்குது. பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது.
இந்த மாதிரி பார்த்தீங்களா, இதை நான் வந்து பெருசாக தான் உருண்டை ஆக்கி கொள்கிறேன். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எல்லா உருண்டையுமே நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்க. பெரிய உருண்டையாக தான் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, இதையும் இப்போ ரெண்டையும் நாங்கள் அமர்த்தி நல்ல வடிவாக எடுப்போம். பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஓகே, எள்ளுப்பாங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து நாங்கள் எல்லா எள்ளுப்பாம் உருண்டை பிடிச்சிட்டோம் பாருங்கோ. எல்லாமே நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்கோ, அப்படி இருக்குது. இப்போ வந்து நாங்கள் க்ளோஸ்லாம் கலட்டி வச்சுட்டு எனக்கு ஒன்று சின்ன நொண்டு வச்சுருக்கேன். எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இங்கே சின்னதாக பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கொஞ்சம் காயவும் விடக்கூடாது, கொஞ்சம் பேக் பண்ண போகிறேன் நான். இப்போ வந்து சின்ன நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சொட்டு வித்தியாசமும் தெரியல, அப்படி டேஸ்ட்டாக இருக்குது. இதை விட இன்னும் ஒரு கருப்பள்ளி இருக்குது, அது கொஞ்சம் கயரும். இது அப்படியே நாங்கள் எள்ளில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி கிடக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உறவுகளே. நல்லா இருக்குது, விட்டுறாதீங்க, அதோட உடம்புக்கு நல்லது. நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.